கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்த பிறகு லட்சக்கணக்காக பணம் கட்டி படிக்கும் தனியார் பள்ளிகளிலும் ஏழை மாணவர்களுக்கு இடம் கிடைத்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வளவு கட்டணம் கட்டி படிக்கின்ற தனியார் பள்ளிகளாலும் ஏழை மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு இதுவரை இணையதள சேர்க்கை துவங்கவில்லை. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை முடக்குகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. காலம் தாழ்த்தி அறிவித்தால் பெற்றோர்களால் வருமான சான்றிதழ் எடுக்க முடியாது, ஜாதி சான்றிதழ் எடுக்க முடியாது, இருப்பிட சான்றிதழ் எடுக்க முடியாது, அவர்கள் சேர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தினுடைய சேர்க்கை தொடங்கிவிடும். ஆனால் இப்போது மே மாதம் தொடங்கிவிட்டது. இன்னும் தமிழ்நாடு அரசு இதை அறிவிக்கவில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் எல்லோரிடத்திலும் நாங்கள் புகார் அளித்து விட்டோம். ஆனால் தமிழக அரசு இதுவரை இதற்கான பதிலை தெரிவிக்கவில்லை. வெட்கமாக இருக்கிறது. என்ன பண்ண போகிறீங்க? இந்த திட்டம் இருக்குதா இல்லையா? நிறைவேற்ற போகிறீங்களா இல்லையா? அறிவிக்க போகிறீங்களா இல்லையா? எதுவும் தெரியாமல் பெற்றோர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இது 10,000 12,000 மாணவர்கள் சேர்க்கை மட்டுமில்லை, 1,50,000 லட்சம் மாணவர்கள் ஒவ்வொருவரும் சேர்ந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். 1,50,000 லட்சம் குழந்தைகள் எல்கேஜியில் போய் சேரும். அரசு பள்ளியில் எல்கேஜி இல்லை. அந்த குழந்தை படிக்கிறதுக்கு என்ன பண்ணும்? இதுதான் நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. சட்டத்தில் இருப்பதை சிறப்பாக அமல்படுத்துவதற்கு தமிழக அரசு ஏன் யோசிக்கிறது? இதற்காக நிதி மத்திய அரசிலே இருந்து வரவில்லை என்ற ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லக்கூடும். மத்திய அரசு உடனடியாக நிதியை விடுவிக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசு நிதி விடுவிக்காவிட்டாலும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த நிதியில் அந்த மாணவர்களுக்கான நிதியை அளித்து இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் இது ஏழை குழந்தைக்கான கல்வி. ஒரு அமைச்சர் பள்ளிக்கூடம், ஒரு அமைச்சரோட புள்ள போய் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலனியில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஏழை பிள்ளை, கூலி வேலைக்கு போகக்கூடிய கார்ப்பரேஷனில் தூய்மை பணியாளரோட பிள்ளைக்கு வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்கள். அந்த ஸ்கூலில் 5 லட்ச ரூபா ஃபீஸு வருஷத்தில். ஆனால் எதுவுமே கட்ட முடியாத ஒரு தூய்மை பணியாளருடைய குழந்தை காசு இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் சேரும். இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏன் பறிக்கிறீங்க? உங்கள் குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமா? அமைச்சரோட குழந்தை மட்டும்தான் இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கணுமான்னு கேட்குறேன். ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு ஏன் நீங்கள் தடையாக இருக்கிறீர்கள்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறதுல அந்த ஏழை குழந்தை பாதிக்கப்படணுமா? அந்த குழந்தையுடைய கல்வியை நினைத்து பாருங்கள். இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல 12வது தேர்வு முடிச்சிருச்சுன்னா 10 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் +2 தேர்வு